என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் நம்ம கடந்த 2 நாட்களாக உன் ஆதி அன்பு எங்கே என்ற தலைப்பில் நம்ம தியானித்து வருகிறோம். ஆதி அன்பு எங்கே? வெளிப்படுத்தின விசேஷம் 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதி அன்பிலிருந்து நம்மை பிரித்தது யார் என்ற முதல் கேள்வியோடு நம்ம துவங்கணும். நேற்று தினத்தில் எங்கே விழுந்தோம் அப்படின்ற ஒரு கேள்வியோடு நேற்று நம்முடைய தியானத்தை தியானிக்க தேவன் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆதி அன்பு எங்கே போனது? உங்கள் ஆதி அன்பை எங்கே மிஸ் பண்ணிட்டீங்க? அந்த ஆதி அன்பை யார் திருடினது? எங்கே தொலைத்தோம்? யோசித்து பாருங்களேன். ஆதி அன்புக்கு திரும்பி வரணும்னு தேவன் ஏங்குகிறார். நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை அறிவேன்னு சொன்னாரே, அப்படின்னா அந்த நேசத்தை மறக்கவே இல்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு காலத்தில் பக்தி வைராக்கியமாக நீங்கள் வாழ்ந்துட்டு தொலைச்சிட்டு அந்த அன்பை விட்டு விழுந்துட்டு திரும்ப ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முடியாமல் உங்களுடைய குற்ற மனசாட்சியில் தூரம் நிற்கிறீங்களோ, வாங்க, திரும்பி வாங்க, அவர் ஏற்றுக்கொள்வார். அந்த ஆதி அன்பை நீங்கள் காட்ட முடியும். யோசித்து பாருங்கள். உங்களை ரொம்ப நேசிச்சுட்டு உங்களை விட்டுட்டு போனாங்க, உங்களை வேணான்னு ஒதுக்கிட்டு போயிட்டாங்கல்ல, உங்களை கண்டுக்கலை, உங்களை விட்டு தூர போயிட்டாங்க. ஆனால் திரும்பி வந்தால் உங்களுடைய அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளும் அல்லவா? பிரியமானவர்களே, ஆஃப்டர் ஆல் மனிதர்களாகிய நம்மளாலேயே ஏற்றுக்கொள்ள முடியும்னா தேவன் எவ்வளவு அன்பு நிறைந்தவர். அந்த அன்புக்கு ஈடு என ஒன்றுமே இல்லை. உலகத்தில் எந்த அன்பும் மாறும், உலக அன்பு மாறும், உலக அன்பு, உலக ஸ்நேகம் கண்டிப்பாக மாறும். அது நிரந்தரமே இல்லை. ஆஃப்டர் ஆல் உலக அன்பையே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, உலக அன்பு உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய உங்களால் முடியும்னா, உங்களை அநியாயமாய் பழித்தவர்களுக்கு கூட நீங்கள் நன்மை செய்ய முடியும்னா, எவ்வளவு மகிமை பொருந்தின தேவன், அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? அவருடைய அன்பு மாறவே மாறலை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. அன்புக்கு ஏங்கி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம அந்த அன்பை காட்டணும். அவர் அந்த அன்பை கல்வாரி சிலுவையில் காமிச்சிட்டாரு. நம்ம அந்த அன்பை காட்டி தான் ஆகணும். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஆண்டவர் ரொம்ப அழகாக அந்த காரியத்தை வச்சுட்டார். அவர் சொல்கிறாரு, ஒன்று நீ உலகத்துக்கு சிநேகிதனாக இரு, இல்லைனா எனக்கு சிநேகிதனாக இரு. நீ உலகத்தை சிநேகிச்சா எனக்கு நீ பகைஞன். நீ என்ன நேசித்தா உலகம் ஒன்று பகைக்கும். இந்த ரெண்டில் எய்தர் ஆண்டவரை நம்ம நேசிக்கணும் அல்லது உலகத்தை சிநேகிக்கணும். ரெண்டில் எதையாவது ஒன்று தான் சிநேகிக்க முடியும். ரெண்டுத்தையும், எனக்கு 2 கண்கள், உலகத்தையும் சிநேகிப்பேன், நான் ஆண்டவரையும் சிநேகிப்பேன்னு சொன்னால் அது மாய்மாலம். தேவன் பகைப்பேன் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், தேவன் பகைத்தா என்ன ஆகும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆதி அன்புக்கு ஏங்குகிறவர் இன்றைக்கி ஒருவேளை நம்ம உலகத்தின் மேலே அந்த அன்பு மாறிடுச்சு அப்படின்னா, அந்த உலக பக்கம் நம்முடைய அன்பை திருப்பிட்டோம் அப்படின்னா, அவருடைய இருதயம் எவ்வளோ உடைக்கப்படும், அவருடைய இருதயம் எவ்வளோ நொறுங்கும். யோசித்து பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ரொம்ப நேசிக்கிற யாரோ, உங்கள் கணவரோ மனைவியோ உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அன்பு கூற முடியுமா? நேசிக்க முடியுமா? இல்லை, இருதயத்தில் அந்த கசப்பு வந்துடும் இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, எனக்கு அது ஒரு பகைன்றார். அதனால தான் இந்த வார்த்தையை சொல்லும்போதே விபச்சாரரே, விபச்சாரிகளேன்னு சொல்கிறார். ஏன் இந்த வார்த்தை கொஞ்சம் ஆடான வார்த்தை தான், ஆனால் இங்கே சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, என் மேலே உன்னுடைய ஆதி அன்பை கொட்டிட்டு எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டியே, என்னை விட்டு நீ போயிட்டியே, என்னை விட்டு உன்னுடைய சிநேகத்தை மாற்றிட்டியே. யோசித்து பாருங்கள், சிம்சோனுடைய வாழ்க்கையில் இப்படி தான். சிம்சோன் ஆண்டவர் மேலே அன்பு நிறைந்தவனாக இருந்தான். சூரியனை போலன்னு சொல்லி அர்த்தம் சிம்சோன் என்றால். ஆண்டவர் அவனுக்கு அவ்வளோ நம்பி பலனை கொடுத்தார், பெலனை கொடுத்தார் இல்லையா? அவனுக்கு கிருபையை தந்தார், அபிஷேகத்தை தந்தார். அவன் மேலே கட்டியிருந்த கயிறெல்லாம் நெருப்பு பட்ட நூல் மாதிரி அறுந்து போச்சான். அவ்வளவு அனாயிண்டிங்கை கர்த்தர் அவன் மேலே வச்சுருந்தார். இவ்வளோத்தையும் பெற்றவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா, உலக ஸ்நேகத்துக்காக அவன் ஏங்க ஆரம்பிச்சிட்டான். தேவனுடைய ஸ்நேகத்துக்குள்ளே அவன் தன்னை காத்துக்கொள்ள தவறிட்டான். அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தையில் சொல்ல விரும்புகிறேன், அதுதான் இன்றைக்குரிய தலைப்பு. உங்கள் அன்பை திருடினது யார்? உங்களுடைய ஆதி அன்பை திருடினது யார்? நான் முதல் நாள் சொன்னேன், உங்கள் ஆதி அன்பை யார் பிரித்தது?
நேற்று தினத்தில் சொன்னேன், எங்கே விழுந்தீங்க ஆதி அன்பை விட்டு. இன்னைக்கு ஆதி அன்பை திருடினது யார்? சிம்சோன் வாழ்க்கையில் 3 கேரக்டரை பார்க்குறோம். ஒன்று, அவன் பெலிஸ்திய பெண்ணை பார்க்கிறான். கட்டுனா இவ்வளோ தான் கட்டுவேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி கல்யாணம் கட்டி கடைசியில் அது டிவோர்ஸ் ஆகி அவன் அந்த பெண்ணை விட்டுட்டு வந்துட்டான். அப்புறம் ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான்னு வாசிக்கிறோம். அப்புறம் பாருங்கள், திரும்ப ஒரு சிநேகம் அவனுக்கு தேவைப்படுகிறது. தெளிலாளை கண்டு தெளிலாள் கிட்ட போயிட்டான். ஸோ இவனுக்கு இருந்த வீக்னஸ் என்னென்னா, யாராவது என்னை நேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த நேசத்தை காமிச்ச உடனே விழுந்துருவான். நேசத்தை காமிச்ச உடனே தேவன் பேரில் இருக்கிற அன்பு போயிடுச்சு. இதில் இவனுக்கு ட்ராப்பாக இருந்தது யார் தெரியுமா? ஒரு கன்னியாக இருந்தது இந்த சிம்சோன் சிநேகித்த ஒரு சிநேகிதியாக இருந்த அந்த தெளிலாள் இடத்துல அவன் சிநேகத்தை கொட்டுறான், தன் இருதயத்தை திறக்கிறான், தன் மனசில் நினச்சதெல்லாம் அவட்ட சொல்லிட்டான். அதன் விளைவு என்ன தெரியுமா? அவளோ உண்மையாக பழகலை. அவளோ ஆண்டவரை மாதிரி அவள் உண்மையாக இருப்பான்னு இவன் நினச்சிக்கிட்டான். ஆனால் இல்லை. ஆனால் அவள் பழகினது நோக்கமே இவன் அன்பை திருடுவதற்கு, இவன் பலனை திருடுவதற்கு, இவனுடைய ஆஸ்திகளை ஆசீர்வாதங்களை திருடுவதற்கு, இவன் தரிசனத்தை திருடுவதற்கு தான் அவள் பழகியிருக்கிறான். உங்கள் அன்பை திருடுறது யார்? டிவி திருடுதா? கவனமாக இருங்க. அல்லது சிநேகங்கள் உலக பிரகாரமானவர்கள் யாராவது திருடுறாங்களா? கவனமாக இருங்க. ஈவன் உங்கள் பிஸ்னஸ் கூட தேவன் மேலே இருக்கிற உங்கள் அன்பை திருடக்கூடாது. இன்னும் ஆழமாய் சொல்லுகிறேன், நம்முடைய ஊழியங்கள் கூட தேவன் பேரில் இருக்கிற நம்முடைய அன்பை திருடி விடக்கூடாது. ரொம்ப ஊழியம் ஜோமன டைம் இல்லைன்னு சொன்னால் அந்த ஊழியம் தேவன் பேரில் இருக்கிற என்னுடைய அன்பை திருடுகிறது என்று அர்த்தம். பிரியமானவர்களே, என் ஊழியம் கூட தேவன் பேரில் இருக்கிற என்னுடைய அன்பை திருடக்கூடாது. ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த ஆதி அன்பை உங்களுடைய எது திருடுகிறது? யார் திருடுகிறார்கள்? எந்த சூழ்நிலை திருடுகிறது? எந்த நண்பர்கள் திருடுகிறார்கள்? எந்த உறவு திருடுகிறது? சில நேரம் தேவனை விட அதிகமாக நேசிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் வேதனைகளும் காயங்களும் சாதாரணமானது அல்ல. இன்றைக்கி மனம் திரும்புவோமா? கொஞ்சம் உட்காந்து நம்மளே சுய பரிசோதனை செய்யலாம். ஆண்டவரே, இந்த உங்கள் மேலே இருக்கிற அன்பை திருடுனது இதுதான் திருடுச்சு. என் மொபைல் ஃபோன் திருடுச்சு, அல்லது என் ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் இல்லை வாட்ஸ்அப்பில் உட்காந்து உங்கள் மேலே இருக்கிற அன்பை நான் லூஸ் பண்ணிட்டேன், அது திருடு போகுது, நான் உணர்றேன்னு சொல்லி உணர்வீங்களா? ஒப்புக்கொள்ளுங்க. அதனால தான் சொல்கிறார், நீ ஆதியில் கொண்டு வந்த அன்பை விட்டுட்டேன்னு உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது, ஆனால் உன் அன்புக்கு நான் ஏங்கிறதுனால திரும்பி வா. வருவதற்கு ஒரு வாய்ப்பு தரார். ஏன் இன்றைக்கி வரக்கூடாது? அந்த திருடப்பட்ட அந்த அன்பை தேவன் மறுபடியுமாய் உங்கள் வாழ்க்கையில் அவர் கேட்கிறார், எனக்கு தான் கேட்குறார். திரும்பி வாங்க. கடந்தது போனதாக இருக்கட்டும். திரும்ப ஒரு புது வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். யாக்கோபு 4:4 இன்றைக்குள்ளேயே மனப்பாட வசனமாய் குறித்து கொள்வோம். ஆண்டவருடைய அன்பிலே நம்மை காத்து கொள்வோம். தைரியமாக சொல்வோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் என்று நாமும் தைரியமாக சொல்வோம். தேவன் அந்த கிருபைகளை தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, மீண்டும் இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய அன்பை விட்டு நாங்கள் ஒரு நாளும் யாரும் எங்களை பிரிச்சிடாமல் கவனமாக அந்த ஆதி அன்பை காத்துக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோம். யார் உங்கள் பேரில் இருந்த எங்கள் அன்பை திருடுறாங்கன்றதை நாங்கள் எப்போதும் கவனித்து அன்றே நாங்கள் சரியாய் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு நல்ல ரிசல்ட்ஸை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள் 12 பிள்ளைகள் தேர்வு எழுத காத்திருக்கிறார்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த 2024-2025 ஆண்டுக்கான சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளையோ அல்லது உங்கள் சபையில் இருக்கிற தரிசனம் உள்ள பிள்ளைகளையோ நீங்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி உடனே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாங்கள் நடத்தி வருகிறோம். எனவே உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் இந்த IAS அகாடமியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், பக்தி உள்ளவர்கள், ஆண்டவருக்கு பயந்த தேவ ஜனங்கள், தானியேலாக, யோசேப்புகளாக, தெபோராள்களாக உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தில் அமரணும் என்பதுதான் எங்கள் தரிசனம். எனவே நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.